ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இதில் OCS 351 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஃபண்டமெண்டல்ஸ் குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் A பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு எதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 6 வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா OCS 351 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஃபண்டமெண்டல்ஸ் குறி இம்பார்ட்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் A பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கஷ்டமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்டிவ் பேப்பர், அது ஓப்பன் எலக்டிவ் பேப்பர், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது ஃபண்டமெண்டல்ஸ் கான்செப்ட் தான். அதனால் இந்த பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க, ஈஸியாக வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். யூனிட் 1 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் AI இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸாக கேட்காங்க, ரொம்ப சிம்பிளாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் AI கூட கேட்கலாம். ஸோ அதனால் இந்த டைப்பை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி DFS இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா BFS பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அல்கோரிதம்ஸ் கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அல்கோரிதம்ஸ்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸோ ஈஸியாக வந்து இந்த பேப்பர் நல்ல மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் தியரியை நிறையா படிக்கிறத விட அல்கோரிதம்ஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதாவது உங்களுக்கு அது ஈஸியாக மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு AI இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும், 2 மார்க்கில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதோட அப்ளிகேஷனும் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி உங்களுக்கு BFSோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்கலாம். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து கேட்குற சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் AI இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஜிட்டல் அல்கோரிதம் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. நாலேஜ் அக்வைசேஷன் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் ட்ராக்கிங் சர்ச் ஃபார் CSV இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இது ப்ரீவியஸ் இயரில் நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் இந்த ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங்னா மட்டும் என்னன்னு சொல்லி 2 மார்க்லேயே ஒரு கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CSP ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் கேட்குற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேக் ட்ராக்கிங் சர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிரீடி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுவும் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹெரோஸ்டிக் ஃபங்க்ஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரூனிங்னா என்னன்னு கேட்கலாம். மேப் கலரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை பிகோஸ்லாம் கூட கேட்பாங்க. அதனால இந்த மேப் கலரிங் கான்செப்ட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ரோச்சஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தேர்ட் யூனிட்ல மெஷின் லேர்னிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் ரெக்ரெஷனை கொடுத்து அந்த 2 ரெக்ரெஷனை பற்றி கேட்கலாம். ஸோ அதனால ரெக்ரெஷன் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்சர்டனிட்டி இது ப்ரீவியஸ் இயர்ல ஒரு கேட்டிருக்காங்க. ஸோ மெஷின் லேர்னிங்னா என்னன்னு கேட்கலாம். எப்பயுமே ஒரு கொஸ்டின் படிக்கிறப்போ அதோட டெஃபினிஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அல்கோரிதம்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பேஸ் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பேஸ் தீரம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரூல் தீரம்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹைப்போதிசிஸ் பேஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பயாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பயாஸ் அண்ட் வேரியன்ஸ். ஓவர் ஃபிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக இது கேட்குற சான்சஸ் இருக்குது. அண்டர் ஃபிட்டிங் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஓவர் ஃபிட்டிங்கும் அண்டர் ஃபிட்டிங்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்கலாம், இல்லை கம்பேர் பண்ண சொல்லலாம், அந்த மாதிரி கூட கேட்குற சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ரெக்ரெஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கிளாசிஃபிகேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு SVM கண்டிப்பாக கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. நேவி பேசியன் கிளாசிஃபிகேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பெர்சிப்ட்ரான் நெட்வொர்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பெர்சிப்ட்ரானா கூட என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் ப்ரோபகேஷன் நெட்வொர்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பேக் ப்ரோபகேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்ட்ரோபி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃபரன்ஸ் பிட்வீன் சூப்பர்வைசர் அண்ட் அன்சூப்பர்வைசர் லேர்னிங் இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜினி இம்பியூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடர்லைன்னால என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு K-மீன்ஸ் அல்கோரிதம் கண்டிப்பாக கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹைரார்ஜிக்கல் கிளஸ்டரிங் அல்கோரிதம் இது ரெண்டுமே முக்கியமான அல்கோரிதம். இதில் K-மீன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஹினியன் செல்ஃப் ஆர்கனைசிங் ஃபியூச்சர் மேப்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த யூனிட்லேருந்து ஒரு 15 மார்க் கேட்கலாம், ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக இருக்கிற அல்கோரிதம்ஸ். ஆனால் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் கேட்கல அப்படின்னாலும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக 13 மார்க்லனாலும் வந்துடும். யூனிட் 5 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூரல் நெட்வொர்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக கேட்பாங்க. அன்சூப்பர்வைசர் லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிளஸ்டரிங் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டைப்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
மேக்ஸிமம் அது 15 மார்க்கில் கொடுத்து கூட அந்த டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஹைராலஜிக்கல் கிளஸ்டரிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மெஜாரிட்டி உங்களுக்கு இது ஒரு ஃபண்டமெண்டல் பேப்பர் தான். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்க்கல அப்படின்னாலும் ஓரளவு எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துருங்க. அல்கோரிதம்ஸ் நல்லா தரவு பண்ணிடுங்க. ஸோ மெஜாரிட்டி அந்த பேப்பரில் பார்க்குறதுக்கு நிறையா இருந்தாலும் நீங்கள் சிம்பிளாக ஒரு 4 கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ரிப்பீட்டட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அல்கோரிதம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.